விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடுகளுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்களில் ஒரு 2-3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கே 8-10 நிமிஷத்துக்கு பக்கமாக ஆகிடும். ரொம்ப லென்த்தாக போட்டாலும் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த ஹார்மோன்ஸை வந்து 2 வீடியோவாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மாடு செனை பிடிக்குதுன்னா எந்த ஹார்மோன் காரணம், செனை பிடிக்கலனா எந்த ஹார்மோன் காரணம் அப்படிங்கிறதையும், உங்கள் மாடுகளோட உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் வந்து காரணமாக இருக்கும். அது எந்த ஹார்மோன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம நேராக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். பியூட்டினரி கிளாடன் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் ஹார்மோன். இது வந்து FSH, முட்டைப்பையை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன? முட்டைப்பையை தூண்டும் ஹார்மோன். இப்போ மாடு பருவத்துக்கு வந்து அந்த ஃபெர்டிலைசேஷனுக்கான டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதற்கு அப்புறமேட்டுக்கு தான் இது ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, பசுவோட சூலகத்தில் ஆயிரக்கணக்கான நுண் முட்டைப்பைகள் அப்படிங்கிறது இருக்கும். இது FSH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டைப்பை தூண்டும் ஹார்மோன் ரத்தத்தில் கலந்த உடனே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முட்டைப்பைகள் அப்படிங்கிறது வளர தொடங்கும். இதை வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளரக்கூடிய முட்டைப்பைகள், நிறைய முட்டைப்பைகள் அப்படிங்கிறது வழங்கும். அதில் ஒரே ஒரு முட்டைப்பை மட்டும்தான் மற்ற எல்லா முட்டைப்பைகளை விடவும் ஒரு பெரிய முட்டைப்பையாக வந்து தோற்றமளிக்கும். ஓகேவா, அதுவே முதன்மையான முட்டைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினேட் ஃபொலிசல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதை இந்த முட்டைப்பை வளர வளர அது தானாகவே ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். இதுதான் மாடு சினைக்கு வருவதற்கான ஒரு அறிகுறியை காட்ட தூண்டுகிறது. ஓகே, மாடு சினைக்கு வரணும் இல்லை சினைக்கு வர்றதுக்கான ஒரு ஹார்மோன் அப்படின்னா FSH அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டைப்பையை தூண்டும் ஹார்மோன் அப்படிங்கிறதையும் கூடவே வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனும் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பங்காக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. உங்கள் மாடு சினைக்கு வரவில்லை அப்படின்னா எனஸ்ட்ரஸ் அப்படின்னா அதற்கு உடலில் போதிய அளவு FSH அப்படிங்கிறது சுரக்கலை அப்படிங்கிறத அர்த்தம். மாடு பருவத்துக்கு வரல அப்படின்னாலோ அதற்கு வந்து FSH அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அடுத்ததாக வந்து LH, லூட்டினன்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முட்டையை வெளியேற்றும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, FSH வேலையை தொடங்கிய பிறகு LH வந்து அதோடைய வேலையை முடித்து வைக்கக்கூடிய ஒரு பங்கு பார்க்கக்கூடியது தான் இது. முட்டைப்பை வந்து முழு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு LH ஹார்மோன் வந்து திடீர்னு வெளியே வரும், அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும். இதை வந்து LH சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்த பிறகு உடனே வந்து வாவல்யூஷன், அதாவது அண்ட வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வாவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹார்மோன் அதிகரித்த 24 இருந்து 30 மணி நேரத்தில் அந்த முட்டைப்பை வந்து பார்த்திங்கன்னா வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய முட்டை, அந்த எக் ஓவம்னு சொல்லக்கூடியது வெளியே வரும். இதுதான் சினை ஊசி போடுவதற்கு மிக முக்கியமான தருணம். இந்த தருணத்தில் நம்ம சினை ஊசி அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா மாடுகள் சினை பிடிக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே, அதற்கு அப்புறமா மஞ்சள் கட்டியாக வந்து இது மாறும். அந்த முட்டை வெளியே வந்த பிறகு காலியாக இருக்கும் அந்த பையை வேஸ்ட்டாக விடாமல் அதை ஒரு சுரப்பியாக பயன்படுத்தும். அது பார்த்திங்கன்னா CLன்னு சொல்லி கார்பஸ் லூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த LH சுரப்பியை வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் கட்டி தொடர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரானுடைய சுரப்பை LH ஹார்மோன் ஒரு பக்கபலமாக வச்சு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையும் இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து புரியாத இருக்கலாம், FSHனா என்ன, LHனா என்ன அப்படின்னு சொல்லி. சிம்பிளாக சொல்கிறேன். FSH இந்த ஹார்மோன் முட்டைப்பை உருவாகி வளர செய்கிற வேலைகளை பார்க்கக்கூடியது. நக்கில் போது இருக்கும், அதை வளர செய்ய வேலையை பார்க்கக்கூடியது தான் FSH. LHஐ பொறுத்தவரையும் முட்டைப்பையை வெடிக்க செய்கிற வேலையை பார்க்கக்கூடியது. FSH எந்த நேரத்தில் வேலை செய்யும் அப்படின்னா சினை சுழற்சியோட தொடக்கத்தில் இருக்கும். இந்த LH அப்படிங்கிறது மாடு சினைக்கு வந்த பிறகு உச்சக்கட்டத்தை அடையும் போது அந்த முட்டையெல்லாம் வெடிக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் இந்த LH. அடுத்ததாக விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தா முட்டைப்பை வந்து பார்த்திங்கன்னா வளரும். எது மூலிமா? FSHனால முட்டைப்பை வளரும். LHனால் மஞ்சள் கட்டி உருவாகும். அந்த முட்டை உடஞ்சி மஞ்சள் கட்டி உருவாகக்கூடிய ஒரு CL ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கும். சப்போஸ் FSH குறைபாடு ஏற்படுது அப்படின்னா மாடு சினைக்கு வர்றது தெரியாது. இதை வந்து சைலண்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே LHல குறைபாடு ஏற்படுது அப்படின்னா மாடு சினைக்கு வரதெல்லாம் நல்லா தெரியும்.
ஆனால் ஓவலேஷன் சொல்லக்கூடிய அந்த கருமுட்டை அந்த வெடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று நடைபெறாத போயிடும், இல்லை டிலே ஓவலேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். இது 2 நடந்தாலுமே மாடு பருவத்துக்கு வரது பருவத்துக்கு வரதை கண்டுபிடிக்க முடியாது. பருவத்துக்கு வரதை கண்டுபிடிச்சாலும் ஊசி போட்டாலும் சரியான நேரத்தில் ஊசி போட முடியாது. மாடு எப்படி சொல்கிறது, சினையாகாமலே போய்கிட்டே இருக்கும். 10 ஊசி போட வேண்டியதான், 5 ஊசி போட வேண்டியதான், போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்ததாக ஓவரி, முட்டைகளின் பிறப்பிடம்னு சொல்லக்கூடிய ஓவரி. ஓகே, இந்த இடத்துல வந்து பசுவோட உடலில் 2 வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஓகே, ஒன்று வந்து முட்டையோட உற்பத்தி பிறக்கும் போதே பல்லாயிரமான நுண் முட்டைகள் ஆக்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு சுழற்சியிலும் 21 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே இது வந்து முதிர்ச்சி அடையும். ஓகே, ஸோ இது வந்து ஹார்மோன் தொழிற்சாலை அப்படின்னே சொல்லலாம். உடலுக்கு தேவைக்கேற்ப ஹார்மோன்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஆகிய ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிற வேலையாக தான் இந்த ஓவரி அப்படிங்கிறத பார்க்கும். ஓகே, அடுத்ததாக இந்த ஈஸ்ட்ரஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது சினை தருணத்தை வந்து ஒரு தூதுவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஹார்மோனை. ஓகே, இந்த FSHன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் மூலமாக முட்டை பையன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோலிகோ அப்படிங்கிறத வளர தொடங்கும் போது அந்த பையே ஈஜஸ்ட்ரான் ஹார்மோனையும் வந்து பார்த்திங்கன்னா சுரக்க ஆரம்பிக்கும். இது முட்டை பை எவ்வளோ பெரிதாக வளருதோ அவ்வளோ அதிகமாக ஈஸ்ட்ரஜனோட ரத்தத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டே இருக்கும். முட்டையோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஈஸ்ட்ரஜனோட ரத்தத்தில் கலக்கக்கூடிய வேலைகளும் ரொம்ப வேகமாக இருக்கும். இதோடைய வேலைகளை 3ஆக பிரிக்கலாம். ஓகே, 3ஆக பிரிக்கலாம்னா எப்படி பிரிக்க முடியும்? 3ஆக முதல்ல ஈஸ்ட்ரஜன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து மாடுகளோட மூளைகளுக்கு ஒரு சிக்னலாக கொடுக்கும். அப்படி சிக்னலாக கொடுக்குது அப்படின்னா அந்த டைமில் தான் மாடு வந்து ஒரு இடத்துல நிற்காமல் குதிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதோ, இல்லை வளர்க்குறதுக்கு மாறாக தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை மற்ற மாடுகள் மேலே தாவறதோ, இல்லை மற்ற மாடுகளை தான் மேலே தாவ அனுமதிக்கிறதோ, அதாவது மாடு பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள்லாம் நமக்கு காட்டுது இல்லையா. ஸோ அந்த அறிகுறிகள் எல்லாமே காட்டுறதுக்கு இந்த ஈஸ்ட்ரஜனோட சுரப்பு அளவு அப்படிங்கிறது அதிகமாகி மாடுகளுக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு பிறகு தான் நமக்கு வந்து இந்த மாடு அடுத்ததாக ஓவலூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டை வெளியேற்றம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் உச்சத்தை அடையும் போது அது மூளைக்கு ஒரு சிக்னல் குடிக்கும். LH அப்படின்னு சொல்லக்கூடிய லியூட்டினன் ஹார்மோன் அப்படின்றத அதிக அளவில் சுரக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்த்தோம். இந்த LH ஹார்மோன் ரத்தத்தின் வழியே வந்து சூலகம்னு சொல்லக்கூடிய இந்த ஓவரியை வந்து அடையும். ஓகே, அப்படி அது அங்கே வந்து அடையும் போது முதிர்ச்சி அடைந்த திரவம் நிறையா அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இது வந்து LHோட தாக்குதல் காரணமாக அந்த முட்டை பையனோட சுவர் பகுதிகளில் வந்து ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஓகே, இதை தான் வந்து கொப்புளம் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முதிர்ச்சி அடைந்த அந்த முட்டைகள் ஓவமாக இருக்கட்டும் எக்காக இருக்கும் வெளியே வந்து கர்ப்பப்பையோட குழாயை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் இதில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் நம்ம பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பெருசாக எதுவுமே இல்லை. ஈஸ்ட்ரஜன் பார்த்துருக்கோம், அடுத்ததாக LH FSH இந்த ஹார்மோன்ஸை மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே சொல்லக்கூடிய இந்த என்னது இருங்க இந்த மாடு சினை அறிகுறிகள், இந்த கத்துறது, மாட்டு மேலே ஏறுறது, இது எல்லாமே நிறுத்தி 10லேருந்து 14 மணி நேரத்துக்கு பிறகு தான் இந்த ஓவலேஷன் சொல்லக்கூடிய கொப்பளம் வெடிக்கிறதாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த முட்டை வெளியேறதாக இருக்கட்டும், அண்டை வெடிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நடைபெறும். ஸோ அதற்கு பிறகு நம்ம ஊசி போட்டோம் அப்படின்னா சினைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த AM/PM மெத்தட்லாம் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஊசி அப்படிங்கிறத போடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.